கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வா, யார் பாக்கியவான் அப்படின்னா சாந்தமாக இருக்கிறவங்க பாக்கியவான். ஆமென். எல்லா சூழ்நிலையும் பொறுமையாக அமைதியாக சாந்தமாக இருக்கிறாங்களா, அவங்க பாக்கியவான்னு வேதவசனம் சொல்லுது. இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கா? நீங்கள் பொறுமையாக போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கா? நீங்கள் நினைக்கிறீங்க நான் எவ்வளோ தான் பொறுமையாக போகிறது, எவ்வளோ தான் நான் என்னை தாழ்த்துறது அப்படின்னு நீங்கள் நினைத்துட்ருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான். நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த பூமியை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீங்க. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை குற்றம் சுமத்தலாம் உங்கள் மேலே. எல்லா சூழ்நிலையும் நீங்கள் பொறுமையாக சாந்தமாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி உங்களை செய்வார். பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பா உங்கள் கூட இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.